கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம சங்கீதம் 69 பார்த்துருக்கோம். 70வது சங்கீதம். 70வது சங்கீதம் நினைப்பூட்டுதலாக. ஏன்னா நினைப்பூட்டுதல்னால் என்னது, நம்ம முன்னால் நடந்ததை நினச்சி பார்ப்போம்ல, அதை அந்த நினைப்பூட்டுதலாக பாடி ராகத்தில் ஒப்பிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். தாவீது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நினைப்பூட்டுதலாக அவர் முன்னால் உள்ளதை நினச்சி எழுதுனதை பார்க்குறோம். என்ன சொல்கிறாருன்னா, தேவனை என்னை விடுவியும், கர்த்தாவே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும் அப்படிங்கிறார். கர்த்தாவே என்னை விடுவியும், எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும், என் பிராணனை நினைச்சுறாங்க வாங்க தேடுறவங்கெல்லாம் வெறுக்கி நாணுவார்களாகங்கிறாங்க. அதனால் நடந்ததை தாவீது நினச்சிருக்காரு, எழுதி வச்சுருக்காரு. அந்த இதில் அவர் சொல்கிறார், என் பிராணனை நினச்சிறாங்க வாங்க தேடுறாங்க, அவங்கெல்லாம் என்ன வெறுக்கப்பட்டு போகட்டும் அப்படிங்கிறார். என் பிராணனை வாங்க தேடுறவங்களாம் வெறுக்கப்பட்டு போகட்டும், எனக்கு அவங்களாம் தீங்கி செய்கிறாங்க, அவங்களாம் என்ன செய்யணும், பின்னிட்டு திரும்பி லட்சியம் அடையட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஏன்னா அவங்களாம் என்ன செய்கிறாங்கன்னா, என்பவர்களாம் என்ன செய்கிறாங்க, தாங்கள் அடைய விருக்கத்தினால் அவங்க பின்னிட்டு போட்டோம். ஏன்னா இப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம பார்க்குறோம், யார் யார் சரியில்லாமல் இருக்காங்களோ அவங்கெல்லாம் பிறகு நல்லா இருப்பாங்க. ஆனால் காரணம் என்ன அப்படின்னா, அவங்க கொஞ்ச நாள் நல்லா இருப்பாங்க, அதுக்கப்புறம் நினைச்சுறாங்க ஒரு நிமிஷத்தில் அவங்க நினச்சிறாங்க மடிஞ்சு போயிடுவாங்க, அவங்களுக்கு நிம்மதியே இருக்காது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நினச்சது மடிஞ்சு போனாலும் பரவராஜ்யத்தில் நினச்சலாம், நல்லா சந்தோஷமாக இருக்கலாம். உலகத்தில் பாடுகள்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே போல் அவர் என்ன சொல்கிறாரு, இப்போ அவங்க நினச்சிறாங்க தாங்க நினச்சிறாங்க நல்லா இருக்கிறாங்கல்ல, அவங்க நினச்சிறாங்க வெறுக்கத்தினால பின்னிட்டு போகட்டுங்கிறாரு. அல்லாது சொல்கிறாங்க, என் உயிரை எடுக்க நினைக்கிறவங்க, உயிர்னா பிராணன், என்னை பிராணனை எடுக்க நினைக்கிறவங்க வாங்க தேடுறவங்க வெறுக்கி நாணுவார்களாகங்கிறார், வெக்கப்பட்டு போட்டுங்கிறாரு. அடுத்தல சொல்கிறாரு, எனக்கு யாரெல்லாம் தீங்கு செய்ய நினைக்கிறாங்களோ அவங்ககிட்ட பின்னிட்டு போட்டுக்கிறாரு. அடுத்தல அவங்க வெட்கத்தினால் அவங்க பின்னிட்டு போகட்டும்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உண்மை தேடுற கர்த்தரை யாரெல்லாம் தேடுறவங்களாம் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக அப்படின்னு சொல்லி தாவீது சொல்கிறாரு. அதனால் கர்த்தருடைய ரட்சிப்பில் யாரெல்லாம் பிரியப்படுறாங்களோ அவங்க என்ன செய்கிறாங்க, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக சொல்லி எப்பொழுதும் என்ன சொல்லுவாங்க. யாரெல்லாம் கர்த்தரை தேடுறாங்களோ அவங்களுக்கு தான் என்ன செய்யுது, அவங்க சந்தோஷப்படட்டும், அவங்க ரட்சிப்பில் யாரெல்லாம் பிரியப்படுறாங்களோ அவங்களாம் அவங்களுக்கு மகிமை செலுத்தட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சொல்கிறாரு. நானும் ஒரு சிறுமையும் எளிமையுமானவன் சொல்கிறார். தாவீது தன்னை தாழ்த்துறேன்னா, நான் ஒரு சிறுமையும் ஒரு எளிமையுமான நினைச்சிட இருக்கிறேன். தேவனே என்னிடத்தில் நீர் என்ன செய்யும், தீவிரமாய் வாரும், நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறமானவர், கர்த்தாவே தாமதியாதையுங்கிறார். இது அவர் ராஜாவாக வர்றதுக்கு முன்பாக பல பாடுகள் பட்டார்ல, அந்த சூழ்நிலையில் அவர் எழுதின சங்கீதங்கள். அடுத்தால அவர் சொல்றாரு, கர்த்தாவே நான் நினைச்சிறேன், உண்மைதான் நான் நினைச்சிறேன், நான் நம்பியிருக்கிறேன், நான் ஒருபோதும் என்ன செய்யாது வெறுக்க முடியாதபடி எனக்கு செய்யும் அப்படிங்கிறார். உமது நீதியின் மித்தம் என்னை என்ன செய்யும், விடுவித்து என்னை என்ன செய்யும், காத்திரும். உண்மை நம்பியிருக்கிற பிள்ளைகள் வெறுக்க முடியாதபடிக்கு இருப்பார்களாகன்னு சொன்னபடி கர்த்தர் யாரெல்லாம் நம்புகிறாங்களோ அவங்களும் வெட்கப்படவே மாட்டாங்க. அதனால தான் சொல்கிறேன், நம்ம நம்பி இருக்கிறேன், நான் ஒரு நாள் என்ன செய்யாது என்னை வெறுக்க முடியாதபடி செய்யும். உமது நீதி மித்தம், உங்கள்கிட்ட நீதினால என்ன செய்யும், என்னை விடுவியும், என்னை காத்தரலும், என் செவியை எனக்கு சாய்த்து என்னை ரட்சியுங்கிறாரு. நம்மளும் பல பாடுகள் உத்தரங்கள் வழியாக நம்ம கடந்து வரோம். இந்த சூழ்நிலை தாவீதை போன்று நம்மளும் என்ன செய்யணும்னா, இந்த 71வது சங்கீதம் நம்ம எப்பொழுதும் என்ன சொல்லி படிக்கும்போது கர்த்தர் நமக்கு ஒரு ஆறுதலே கொடுப்பாரு. இது எப்படி தாவீது தன்னுடைய சூழ்நிலையில் கர்த்தர்கிட்ட கேட்குறாரோ அதே போல் நம்மளும் இதை கேட்கும்போது நிச்சயம் நமக்கு விடுதலை உண்டு. அதில் தான் சொல்கிறாரு, உங்களுடைய நீதினால் என்ன செய்ய என்னை விடுவியும், உங்களுடைய செவி எனக்கு சாய்த்தி என்னை என்ன செய்ய ரட்சியும், நான் எப்பொழுதும் வந்திடத்தக்க கண்மலையாயிரும், உங்களுடைய சமூகத்தில் நான் எப்பொழுதும் வரத்தக்கதாக எனக்கு நீர் கண்மலைன்னா பாதுகாப்பாகிரும், என்னை ரட்சிப்பதற்கு நீர் என்ன செஞ்சிரு கட்டளை இட்டிரல, அப்போ நீரே எனக்கு கண்மலையும் என் கோட்டையுமாக இருந்து என்ன செய்யும், என்னை தப்புவியும், சத்துக்கள் முன்பாக என்னை என்ன செய்யும், என்னை விடுவித்து என்னை பாதுகாத்து, என்னை பிராணனை யாரெல்லாம் வாங்கன்னு தேடுறாங்களோ அவங்க முன்பாக என்ன செய்யும், எனக்கு பாதுகாப்பாக இருந்து எனக்கு ஒரு கோட்டையுமாக இருந்து என்ன செய்யும், என்னை பாதுகாத்து கொள்ளணும் அப்படிங்கிறாரு. என் தேவனை துன்மார்க்கனுடைய கைக்கும் நியாயக்கேடும் கொடுமையுடைய கைக்கும் என்னை தப்புங்கிற. யாரெல்லாம் துன்மார்க்கமாக இருந்து நியாயக்கேடும் கொடுமையும் தாவீதுக்கு செய்கிறாங்களோ இவங்க கையிலிருந்து என்ன செய்யணும், என்னை தப்புவேன்னு சொல்கிறாரு. நம்மளும் அதே போல் அந்த சங்கீதம் ஒரு ஜெப சங்கீதம் மாதிரி தான். நம்ம தாவீதை போன்று என்ன செய்யணும், நம்ம இந்த சங்கீதங்களை என்ன செய்யலாம், நம்மள இது அடிக்கடி என்ன செய்யணும், நம்ம படித்து நம்ம கற்றுக்களை என்ன செய்யணும், சந்தோஷமாக இருக்கும்படிக்கு தான் கற்று இந்த சங்கீதத்தை நம்ம
தாவீது நமக்காக எழுதப்பட்ட சங்கீதம் நினைத்து இதை நம்ம படிப்போம். அது சொல்கிறாரு, கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் தான் என் நோக்கமாக இருக்கிறீர், என் சிறுவயது தொடங்கி என் நம்பிக்கையுமாக இருக்கிறேங்கிறார். நான் உண்மை தான் நம்பியிருக்கிறேன், அதனால தான் நீர் எனக்கு நோக்கமாக தான் நான் வச்சுருக்கிறேன். என் சிறு வயதுலேருந்து நான் உண்மை தவிர நான் வேறு யாரையும் நான் நினச்சல, நான் நம்பலை. நீங்கள் தான் எனக்கு நம்பிக்கையமாக இருக்கிறீர் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்புறம் நான் கற்பத்தில் உற்பத்தி முதல், நான் வந்து என் தாயின் கற்பத்திலிருந்து எப்பொழுது நான் உற்பத்திக்கப்பட்டனோ அப்பொழுதுருந்து நான் நினச்சிறேன், நான் ஆதரிக்கப்பட்டிருக்கிறேன். என் தாயின் வயிற்றிலிருந்து நீர் தான் என்ன செஞ்சிரு, என்னை எடுத்து வந்திரு, உண்மையே நான் எப்பொழுது என்ன செய்வேன், துதிப்பேங்கிறார். ஏன்னா தாயின் வயிற்றிலிருந்து நீர் என்னை எடுத்து வந்ததுனால நான் நினச்சது எப்பொழுதும் நம்ம நினச்சி வந்து துதிப்பேன். எனக்கு வந்து நீர் நினச்சது அனைவருக்கு நான் என்ன செஞ்சேன், ஒரு புதுமை போல் நான் நினச்சிறேன் இருக்கிறேன். நீரோ எனக்கு பலத்த அடைக்கணும். மக்கள் என்னந்து என்னை வந்து ஏன்னா சவுல் ராஜா தன்னுடைய மகன் மற்றவங்களுக்கு முன்பாக விரட்டப்பட்டு பல சூழ்நிலை இருக்கிறனால அவர் சொல்கிறாரு, நான் அனைவருக்கு என்ன செய்தேன், அவர் ஒரு புதுமை போல் இருக்கிறேன், ஆனால் நீர் நினைச்சது எனக்கு பலத்த அடைக்கலமாக இருந்து என்னை பாதுகாக்கிறேன்னு சொல்கிறார். அதனால் நான் வந்து என்ன செய்வேன்னா, என் வாய் வந்து எப்பொழுதும் திரும்ப துதித்து கொண்டே இருக்கும், நாள்தோறும் உன்னோட மகத்துவத்தினால் என்ன செய்வேன், நடந்திருப்பேன்னு சொல்கிறார். அதனால் முதிர் வயது வர வரைக்கும் நீர் என்ன செய்யும், என்னை தள்ளிவிடாத படிக்க என்னை என்ன செய்யும், பாதுகாத்துக்கொள்ளாங்கிறார். அது மாத்திரமல்ல, முதிர் வயது தள்ளிவிடாதிரும், என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமல், எனக்கு வந்து முதிர் வயதில் என்ன செய்யும், பலன்லாம் என்ன செய்ய ஒடுங்கும், அந்த சூழ்நிலையில் கூட என்ன செய்யக்கூடாது, என்னை கைவிடாதபடி இருங்கிறார். நம்மளும் இதே போல் நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்கணும். முதிர் வயது வரைக்கும் என்னை தள்ளிவிடாத படிக்க என் பலன் ஒடுங்கும் போது என்னை என்ன செய்யணும், என்னை கைவிடாமலாம் இருன்னு சொல்லி இந்த வசனத்தை நம்ம என்ன செய்யணும், அடிக்கடி நம்ம என்ன ஓயாமல் நம்ம என்ன செய்யணும், இதை சொல்லி நம்ம ஜெபிக்கணும். அப்போ கர்த்தர் நம்மளுக்கு என்ன செய்வார், நல்ல பலனை நமக்கு கட்டளையிடுவார். சொல்றாரு, என் சத்துருக்கள் என்ன செய்கிறாங்க, எனக்கு விரோதமாக என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்க, என் ஆத்துமாவுக்கு காத்திருக்கிற நினைச்சுறாங்க, ஏகமாக ஆலோசனை பண்ணாங்க. எப்படி சத்துருக்கள் வந்து எனக்கு விரோதமாக பேசுனது மாத்திரமல்ல, என்னை எப்படியாவது என் உயிரை எடுக்கணுங்கிறனால அவங்க பல சூழ்நிலை நினைச்சுறாங்க, எனக்கு ஆலோசனை பண்ணுறாங்க. அதனால் தேவன் அவனை என்ன செஞ்சு கைவிட்டு, அவங்க சொல்கிறாங்க, கர்த்தரை நினைச்சிட்டாரு, தாவீதை கைவிட்டுட்டாரு, அதனால தான் தாவீது நினைச்சு விட நெருக்கத்தில் கஷ்டப்படுறான், அதனால் அவனை தொடர்ந்து பிடிங்க, அவனை யாரும் விடுவிக்க முடியாதுன்னு அவங்க என்ன சொல்கிறாங்க. ஆனாலும் தேவனை நீர் என்ன செய்ய, எனக்கு தூரமாயிராதையும், என் தேவனை எனக்கு சகாயம் பண்ண தீவிரங்கள். ஏன்னா சவுல் ராஜா வரட்டி எடுத்துகிட்டு போகும்போது எத்தனையோ இடங்களில் போய் ஓடி ஓடிறாரு. அதனால தான் அவர் சொல்கிறாரு, அவனுக்கு வந்து யாரும் ஆதரவு இல்லை இப்போ அப்படிங்கிறதில்ல, தொடர்ந்து பிடிங்கன்னு சொல்கிறார். அதான் என்னை தொடர்ந்து பிடிங்க, என்னை விடிக்கிற இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் என் தேவனே நீ எனக்கு தூரமாயிராதையும், என் தேவனை எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும், என் ஆத்துமாவை யாரெல்லாம் விரோதிக்கிறாங்களோ அவங்களாம் என்ன வெறுக்கப்பட்டு அழியட்டும் அப்படிங்கிறாரு. எனக்கு பொல்லாப்பு தேடுறவர்கள் இந்தியாவிலும் வெச்சாலும் என்ன செய்வாங்க, மூடப்பட கடவர்கள் அப்படிங்கிறாரு. யாரெல்லாம் அடுத்தோட சொல்கிறாரு, நான் எப்பொழுதும் நினச்சதேன் உண்மை தான் நினச்சிறேன், நம்பிக்கொண்டிருக்கிறேன், மென்மேலும் உண்மை துதிப்பேங்கிறார். நம்ம வந்து சங்கீதத்தில் நம்ம பார்க்குறோம், எல்லாத்துலேயுமே கர்த்தர் நினைச்சுறாரு, கர்த்தர் மேலே நான் தாவீது எவ்வளோ நம்பிக்கையாக வச்சுருக்கேன், நம்பிக்கை தான் சொல்கிறாரு. அதுவும் சொல்கிறேன், நான் நாளுதோறும் உமது நீதியையும் உமது ரட்சிப்பையும் சொல்லும், அவைகளின் தொகையை நான் என்ன செய்வேன், நான் அறியங்கிறார். அதனால் கர்த்தராகி ஆண்டோடைய வல்லமையை நான் என்ன செய்வேன், முன்னிட்டு நடக்கிறேன், உம்முடைய நீதியை பற்றியே நான் என்ன செய்வேன், என்னுடைய எப்பொழுதும் உமக்குள்ளே நான் நினைச்சு வாழ்கிறேன், உண்மை பற்றியே நான்ங்கிறேன். அதனால் நம்முடைய நீதியை பற்றியே நான் நினைச்சிறேன், மேன்மை பாராட்டுறேங்கிறார். குறைச்சிரு தேவனே, என் சிறு வயது முதல் நினைச்சிரு எனக்கு போதித்து வந்தீர், இதுவரைக்கும் உம்முடைய அதிசயங்களெல்லாம் என்ன செஞ்சிரு, நான் அறிவித்து வந்தேங்கிறார். தேவனே, சிறு வயது முதல் எனக்கு நீ என்ன செஞ்சிருன்னு, நீ எனக்கு போதித்து வந்தது மாத்திரமல்ல, உம்முடைய அதிசயங்களையும் என்ன செஞ்சேன், நான் எனக்கு வந்து நான் அறிவித்து வந்தேன். இப்பொழுதும் தேவனே, இந்த சந்ததிக்கு உமது வல்லமையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தை நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நிறைய வயிறும் உள்ள வரைக்கும் என்னை கைவிடுறாங்கிறார். மேலே பார்த்தோம், 8வது வசனம் சொல்கிறாரு, முதிர்ந்த வயதில் 9வது வசனத்தில், முதிர்ந்த வயது என்னை தள்ளிவிடாதபடியும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமல் இருன்னு சொல்கிறாரு. இங்கே வந்து என்ன சொல்கிறாருன்னா, முதிர் வயதும் நிறைய மேலும் வரைக்கும் என்னை நினைச்சிறாரு கைவிடாராக அப்படின்னு சொல்கிறாரு. இந்த வல்லமையும் ஒரு பராக்கிரமத்தையும் நான் நினைச்சு அறிவிக்கணும், அதனால் என்னை நினைச்சையும் முதிர் வயது வரைக்கும் என்னை கைவிடாதீருன்னு சொல்கிறாரு. அப்புறம் சொல்கிறாரு, தேவனே, உம்முடைய நீதி உன்னதமானது, உன்னதமான நீதியாக இருக்கிறது, பெரிதானவர்களை நீர் எடுத்து எனக்கு செய்து வந்தீர். தேவனே, உமக்கு நிகரானவர் யாரு அப்படிங்கிறார். கர்த்தருக்கு நிகரானவர் யாரும் இல்லாத சொல்கிறார். அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் என்ன செய்யும் காணும்படி செய்த என்னை திரும்பவும் என்ன செஞ்சு என்னை உயிர்ப்பித்து திரும்பவும் என்ன செய்ய அநேக, ஏன்னா தாவீதுக்கு பல இக்கட்டு வந்துச்சு, பல ஆபத்து வந்துச்சு,
அதனால என்ன செய்ய, அந்த ஆபத்துலேருந்து என்ன நினச்சிட்டு என்னை திரும்ப என்ன செஞ்சிரு, என்னை உயிர்ப்பித்து எடுத்துரு, திரும்பவும் என்னை பூமியின் பாதாங்கலேருந்து என்ன செஞ்சிரு, ஏற பண்ணிடு, என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் என்ன செஞ்சுட்டு தேற்றிட்டு. அதனால் என் தேவனே, நான் வீணை கொண்டு உண்மையும் உங்களுடைய சத்தியத்தையும் துதிப்பேங்கிறார். ஏன்னா தாவீது அவர் கையில் எப்பொழுதும் நினச்சது வீணை உண்டு. வீணை கொண்டு சவுல் ராஜா கூட நினச்சது விசாசு போராட்டத்தில் உங்கும்போது அவர் நினச்சிறாரு, இன்னும் என்னால் தான் வீணை மீட்டு தான் நினச்சிறாரு. அது படிக்கும்போது தான் அவர் பிசாசில் நினச்சாரு ஓடிச்சுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் சவுல் ராஜாவை விட்டு. அதே போல் அவர் எப்பவுமே நினச்சிறாரு கர்த்தரை வீணை கொண்டு இணைச்சிறாரு, அவரை துதிக்கிறார். அதனால தான் சொல்கிறாரு, இஸ்ரவேலின் பரிசுத்தரே, சுர மண்டலத்தை கொண்டு நான் நினைச்சுவேன், உண்மை நினைச்சுவேன், பாடுவேன்ங்கிறாரு. நான் பாடும்போது என் உதடுகளும் நீ மீட்டுக்கொண்ட என் ஆத்மா கூட என்ன செய்யும், எனக்கு நான் பாடும்போது எனக்கு கம்பெரித்து மகிழுங்கிறார். அதனால் யார் யாரெல்லாம் எனக்கு பொல்லாப்பு தேடுறாங்களோ அவங்களாம் என்ன செய்யணும், வெறுக்கப்பட்டு லட்சியம் அடைந்தபடியால் நாள்தோறும் நாவும் மீதியை கொண்டாடுங்கிறார். ஏன்னா அவர் கடைசியில் நினச்சிட யார் யாரெல்லாம் பொல்லாப்பு தேடினாங்களோ அவங்களாம் நினச்சிட வெக்கப்பட்ட சூழ்நிலை போயிட்டாங்க. தாவீது கேட்டதும்படி அவங்களாம் நினச்சிடாங்க வெக்கப்பட்டு லட்சியம் அடைஞ்சிட்டாங்க. அதுதான் சொல்கிறாரு, எனக்கு யாரெல்லாம் பொல்லாப்பு தேடி நினச்சாங்களோ அவங்களாம் லட்சியம் அடைந்தபடியால் நாள்தோறும் நாவும் நீதியை கொண்டாடுங்கிறார். இப்போ தாவீதை போன்று நம்மளும் தினமும் நினச்சிடும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து நம்ம ஜெயிக்கும் போது, கர்த்தர் நம்பி இருக்கும்போது நிச்சயமாக எப்படி தாவீதுக்கு இருந்த சத்துருக்கள் வைக்கப்பட்டு லட்சியம் அடைந்தாங்களோ அதே போல் நமக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்கள் நினச்சிவாங்க, நிச்சயமாக நினச்சிடுவாங்க, வைக்கப்பட்டு லட்சியம் அடைஞ்சிருவாங்க. அதனால் நம்ம மட்டும் நினச்சணும், கர்த்தர் மேலே நினச்சணும், நம்பிக்கையாக இருக்கணும், கர்த்தரை உறுதியாக பற்றி பிடித்துக்கிடணும். அடுத்தபடியாக 72ஆம் சங்கீதம் பார்க்குறோம். இது சாலமோனை பற்றிய சங்கீதம். சாலமோன் யார்? தாவீது ராஜாவுடைய மகன் சாலமோன். இந்த சாலமோனுடைய சங்கீதம் என்ன அப்படின்னா, தேவனே, ராஜாவுக்கு உம்முடைய நியாயத்தீர்ப்புகளையும் ராஜாவின் குமாரனுக்கு உம்முடைய நீதியும் கொடுத்தரும். ஏன்னா தாவீது ராஜாவுடைய மகன் யார்? சாலமோனுக்கு என்னதுன்னா நியாயத்தீர்ப்புகளையும், ராஜாவுக்கு நியாயத்தீர்ப்பும் ராஜாவின் குமாரனுக்கு நீதியை என்ன செஞ்சிடும், நீ கொடுத்துடலன்னு சொல்லி இதில் பாடுறதை நம்ம பார்க்குறோம். இதுலேருந்து என்ன சொல்கிறான்னா, அந்த சாலமோன் ராஜா என்ன செய்வார்னா, உடைய ஜனங்களை என்ன செய்வார், நீதியோடும் ஏழைகளை என்ன செய்யணும், நியாயத்தோடும் விசாரிப்பார். அவங்களாம் ஜெபிச்சதுனால தான் சாலமோன் ராஜாவுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார், ஏராளமான ஞானத்தை அறிவெல்லாம் கொடுத்துருக்கிறார். அதான் சொல்கிறாரு, உங்களுடைய ஜனங்களை நீதியோடும் உங்களுடைய ஏழைகளை என்ன செய்கிறார், நியாயத்தோடும் விசாரிப்பார். பர்வதங்கள் ஜனத்திற்கு சமாதானத்தை தரும். பர்வதங்கள் என்ன செய்யும், சனத்திற்கு சமாதானத்தை தரும். மேடுகள் நீதியில் விளைவோடு இருக்கிறோம். பர்வதம்னா மலைகள், மேடு, இதெல்லாம் என்ன செய்தான் சமாதானத்தை தந்து நீதியின் விளைச்சலை எங்களுக்கு செய்ய கொடுக்குங்கிறாப்புல. அதனால் ராஜாவை நினச்சனும் நீதியின்படி எங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜனத்தின் சிறுமை யாரெல்லாம் படுறாங்களோ அவர்களெல்லாம் என்ன செய்வார், அந்த ராஜா நியாயம் விசாரிப்பார். ஏழைகளின் பிள்ளைகள் அவர் என்ன செய்வார், ரட்சிப்பார். எடுக்கிறன்னு செய்கிறவனே கர்த்தர் அவர் நினைச்சவார், நொறுக்கி போட்டுருவார். சூரியன் சந்திரனில் மட்டும் அவர்கள் உமக்கு நினச்சிறாங்க, தலைமுறையாக பயந்துருப்பாங்க. இப்படி செய்கிறதுனால அந்த சாலமோன் ராஜா நடத்துகிற ஜனங்கள் நினச்சிடுவாங்க, தலைமுறையாக நினச்சிடுவாங்க, உமக்கு பயந்து நடப்பாங்கன்னு சொல்கிறாரு. அதனால் புல்லர் கொண்ட வெளியின் மேல் பெய்யும் ஒரு மலையை போலவும் பூமியை நினைக்கும் தூரலை போலவும் நினச்சிவர் கர்த்தர் நினச்சிவார், இறங்கி வருவார். அப்போது அவருடைய நாட்களில் நீதிமான் நினச்சிவான், செழிப்பான், சந்திரன் வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்குங்கிறார். ஏன்னா ஜனங்களை நல்லா நடத்தி வரும்போது கர்த்தர் நினச்சிவார், அவர்கள் ஒரு புல்லர் புண்ட வெளியின் மேலே பெய்யும் புல் அறுப்புட்டு போயிட்டு அந்த இது மேலே மழை பெஞ்சு அந்த மலையை புல் என்ன செழிக்குது. அதுவும் பூமியை நினைக்க தூரலை போலவும் கர்த்தர் நினச்சி வரான், இறங்கி வருவாராம். அவருடைய நாட்கள் நினச்சிவார், நீதிமான் நினச்சிவான், செழித்திருப்பான். சந்திரன் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் நிச்சயம் இருக்கும். ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லை வரைக்கும் கர்த்தர் நினச்சிவார், அரசாளுவார். அதற்கு வனாந்தரத்தை எல்லாரும் நினச்சிவாங்க அவருக்கு முன்பாக. யார்? சாலமோன் ராஜா. அதான் சொல்கிறாரு, அவர் ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி எல்லை வரைக்கும் அவர் நினச்சிவார், அரசாள முடியாது கர்த்தர் கிருபை செய்வார். வனாந்தரத்தில் உள்ளவங்களாம் என்ன செய்வாங்க, அவருக்கு முன்பாக பணிந்து குனிந்து வணங்குவாங்க. அப்போ அவருடைய சத்துருக்கெல்லாம் என்ன செய்வாங்க, மண்ணை நக்குவாங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் தர்சீஸ் ராஜாக்களும் தீவுகளின் ராஜாக்களும் கூட என்ன செய்வாங்களாம், காணிக்கைகளை என்ன செய்வாங்களாம், ராஜா கொண்டு வருவாங்க. அதே போல் சாலமோன் ராஜா கொண்டு வந்தாங்கல்ல, தீவுகளின் ராஜாக்கள் எல்லாம் காணிக்கை கொண்டு வந்தாங்க. சேபாவிலும் உள்ள ராஜாக்களும் ஒரு கிடைச்ச வெகுமானங்களை கொண்டு வந்தாங்க. அடுத்தல சகல ராஜாக்களும் என்ன செஞ்சாங்க, சாலமோன் ராஜா என்ன செஞ்சாங்க, பணிந்து கொண்டாங்க. சகல ஜாதிகளும் அவங்களை என்ன செஞ்சாங்க, சேவித்தாங்க. அதே தான் சொல்கிறாரு,
கூப்பிடுற எளியவனையும் உதவியற்ற சிறுமியானவனையும் என்ன செய்வார், அவர் விடுவிப்பார். பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் என்ன செய்வார், இறங்குவார். எளியவர்களின் ஆத்துமாக்களை என்ன செய்வார், ரட்சிப்பார். அவர்கள் ஆத்துமாக்களை என்ன செஞ்சிடுவார், வஞ்சகத்திற்கும் கொடுமைக்கும் என்ன செய்வார், தப்பி வைப்பார். அவர்களுடைய ரத்தம் அவருடைய பார்வைக்கு என்ன செய்யும், அருமையாக இருக்குங்கிறார். அந்த அளவில் ராஜா என்ன செய்வார், ஜனங்களை நடத்துவார். பலவனுக்கும் எளியவனுக்கும் உதவி செஞ்சு அவர்கள் ஆத்மாவை வஞ்சகத்துக்கும் கொடுமை கூட என்ன செய்வார், தப்பி வைத்து காப்பார். அவருடைய ரத்தம் அவருடைய பார்வைக்கு அருமையாக இருக்குங்கிறதுனால அவர் என்ன செய்வார், பிழைத்திருப்பார். சேபாவின் பொண்ணு என்ன செய்யும், அவருக்கு என்ன செய்யும், கொடுக்கப்படும். அவர் நிமித்தம் இடைவிடாமல் என்ன செய்யும், ஜெபனப்படும். என்னாலும் என்ன செய்வார், கர்த்தர் சோத்தரிக்கப்படுவாருங்கிறார். அவருக்கு பொன் வெளியெல்லாம் கொடுப்பாங்க. அந்த ஜனங்கள் அவர் நீதியாக நேற்று நடக்கும்போது ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்வாங்க, இடைவிடாதபடிக்கு ஜெபம் பண்ணுவாங்க. அப்போ இடைவிடாத ஜெபம் பண்ணும்போது என்னாலும் கர்த்தர் என்ன செய்வார், சோத்தரிக்கப்படுவாராங்கன்னு சொல்கிறாரு. அதனால் பூமியின் மலைகளில் உச்சிகளில் ஒருபடி தானியம் விதைக்கப்பட்டிருக்கும். பூமியில் மலைகளின் உச்சியில் ஒருபடி தானியம் விதைக்கப்பட்டிருக்குமா. அந்த விளைவு எப்படி இருக்குமா, அவர் லீவனோலை போல் என்ன செய்யுமா, பூமியின் புல்லை போல் நகரத்தார் என்ன செய்வாங்களாம், செழித்து வாங்குவாங்களாம். அந்த மலையில் ஒருபடி தானியத்தில் விளையிற விளைச்சலில் பூமியின் புல்லை போல் நகரத்தார் என்ன செய்வாங்களாம், பூமியில் புல் எப்படி செழித்து வாங்குமோ அதே போல் நகரத்தார் என்ன செய்வாங்களாம், செழித்து வாங்குவாங்களாம். அவருடைய நாமம் என்றென்றைக்கு இருக்கும். கர்த்தருடைய நாமம் என்ன செய்து, என்றென்றைக்கு இருக்கும். சூரியன் உள்ள மட்டும் அவருடைய நாமம் சந்தான பரம்பரையாக என்ன செய்யுமா, நிலைத்திருக்கும். மனுஷர் அவர்களுக்கு என்ன செய்வாங்க, ஆசீர்வதிக்கப்படுவார்கள். எல்லா ஜாதிகளும் அவர்களை பாக்கியமுடையவர்கள் என்று வாழ்த்துவாங்களாம். ராஜாவை என்ன செய்வாங்க, அவர் ஜனங்களை நீதியாக நிர்ணயித்து அவங்களை நல்லா வச்சுருக்கும்போது ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்வாங்க, மனுஷர் அவருக்குள்ள எல்லாரும் ஆசிரியப்படுறது மாத்திரமல்ல, அவர் எல்லாரும் என்ன செய்ய, எல்லா ஜாதிகளும் அவரை பாய்க்க முடியவர்கள் என்று சொல்லி என்ன செய்வாங்க, வாழ்த்துவாங்களாம். அதனால சொல்கிறாரு, இஸ்ரேல் தேவனாகிற கர்த்தராகிய தேவனுக்கு சோத்திரம் உண்டாவதாக. ஏன்னா ராஜா எங்களுக்கு இப்படி ராஜாவாக இருக்கணும், நீதி நியாயம் செஞ்சு எங்களை இந்த பிள்ளை பூட்டணும் அப்படி நன்றாக இருந்தாருன்னா அப்போ அப்படி வைக்கிற போகிறனால சொல்கிறாரு, இஸ்ரேல் தேவனாகிய கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாதாக. கர்த்தர் தான் என்ன செய்கிறாரு, அதிசயங்களை செய்கிறவர். மனுஷன் அதிசயங்களை செய்கிறது அல்ல, கர்த்தர் தான் என்ன செய்வார், அதிசயங்களை செய்வார். அதனால் அவருடைய மகிமை பொருந்திய நாமத்துக்கு என்றென்றைக்கும் எனது சோத்திரம் உண்டாவதாகங்கிறார். பூமி முழுவதும் அவருடைய மகிமையால் நிச்சயமா நிறந்திருக்குமா, என்றென்றைக்கும் சோத்திரம் உண்டாவதான்னு சொல்லிட்டு பூமி முழுவதும் கர்த்தருடைய மகிமையால் நிறந்திருக்கும். ஆமேன் ஆமேன்னு சொல்கிறாங்க. அதனால் ஈசாயின் புத்திரனாகிய தாவீதின் விண்ணப்பங்கள் இதுவரை முடிஞ்சது. இது வரைக்கும் உள்ளது தாவீதின் விண்ணப்பங்கள். அடுத்தபடியாக ஆசாபின் சங்கீதம். ஆசாப்பின் சங்கீதனம். ஆசாப்பு எப்படி என்ன எழுதினார் சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆசாப்பு தாவீதை போன்று இவர் என்ன எழுதியிருக்காருன்னா, சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலருக்கு தேவன் என்ன செய்கிறாரு, நல்லவராக இருக்கிற யார் யார் நம்ம சுத்த இருதயத்தோடு நம்ம பரிசுத்தத்தோடு நம்ம என்ன செய்கிற தேவ ஆவியை பெற்று கர்த்தர்கள் நிலைச்சிருக்கிறோமோ அப்படி சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறாரு, நல்லவராக இருக்கிறார். தீங்கு செய்கிறவங்களுக்கு துன்மார்க்கனுக்கு கர்த்தர் என்ன செய்கிறாரு, நல்லவராக இருக்க மாட்டார். நீதிமானுக்கு தான் நல்லவராக இருப்பார். அதனால் கர்த்தர் சொல்கிறாரு, சுத்த இருதயமுள்ளவராக இஸ்ரவேலுக்கு தேவன் நல்லவராக இருக்கிறான்னு சொல்லி ஆசாப் சொல்கிறாரு. ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சட்டை தப்பிட்டு. ஏன்னா ஆசாப் சுத்த இருதயமுள்ளவராக இருக்கிறதுனால கர்த்தருக்கு நல்லவராக இருந்து அவர் என்ன செய்கிற, என் கால்கள் தள்ளாட விடாத படிக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சட்டை தப்பிட்டுங்க. அடிகள்னால் நம்ம கால் நடந்து போனால் அது ஒரு அடி 2 அடின்னு சொல்லலாம். அது அந்த அடிகள் கூட சறுக்குக்கு கிடைச்சது தப்பிட்டு அப்படின்னு சொல்கிறாரு. துன்மார்க்கின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரருடைய அவர்கள் மேலே என்ன செஞ்சேன், நான் பொறாமை கொண்டேங்கிறார். ஏன்னா துன்மார்க்கர்கள் நல்லா வாழ்ந்து செழித்திருப்பாங்க. அதனால நினச்சிறேன், வீம்புக்காரர் மேலே நினச்சதை நான் பொறாமை கொண்டேன். மரண பரிந்தம் அவர்களுக்கு எடுக்கணில்லையே, அவருடைய பலன் நினச்சது உறுதியாக இருக்குது, எனக்கு நல்லா இல்லையே, என் பலன் உறுதியாக இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நரற்பட வருத்தத்தில் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, ஆகப்பட மாட்டாங்க. மனுஷர் அடையும் உபாதியும் அவங்க என்ன செய்கிறாங்க, அடையலை. ஆகையால் பெருமை ஒரு சரப்பணியை போல என்ன செய்கிறோம், அவர்களை சுற்றி கொள்ளுதுங்கிறார். யார், துன்மார்க்கருக்கு வீம்புக்காரருக்கு பெருமை என்ன செய்யுது, ஒரு சரப்பணியை போல் அவர்களை சுற்றி கொள்ளுதான். கொடுமை ஒரு ஆடையை போல் அவர்கள் என்ன செய்தான், மூடிக்கொள்ளுதான். அந்த அளவில் மற்றவங்களுக்கு கிடைச்சி கொடுமைப்படுத்துகிறாங்க. அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாக பார்க்கிறதா. கண்ணு நல்லா கொழுப்பாக சொல்ல, நல்லா எடுப்பாக இருக்க, நல்லா கொழுப்பாக இருக்கான்னு சொல்லுவாங்களா, சொல்ல கண்கள் கொழுப்பாக இருக்கிறது. அதனால் மற்றவங்களை என்ன செய்கிறாரு, எடுப்பானா மறைச்சி என்ன செய்கிறாங்க, பார்க்குறாங்க. அவர்கள் இருதயம் விரும்புவதில் அது அவங்க என்னெல்லாம் விரும்புகிறாங்களோ அதை விட அதிகமாக என்ன செய்தான் அவங்களுக்கு நடக்குதான். அவர்கள் சீர்கெட்டு போய் என்ன செய்கிறாங்க, அகந்தையாக என்ன செய்கிறாங்களாம், கொடுமை பேசுகிறாங்களாம், இருமாப்பாக என்ன செய்கிறாங்களாம் பேசுகிறாங்களாம் துன்மார்க்கர்.
தங்கள் வாய் வான மட்டும் என்ன செய்றாங்க பேசணும். அவங்க பாருங்கள், துன்மார்க்கரோட வாய் பாருங்க மெதுவாக பேச மாட்டாங்க. அப்படி கத்திட்டு நினச்சவங்க பேசுவாங்க. அவங்க பேசும்போது நீதிமான்கள் அவங்க முன்பாக நிற்க முடியாது, நல்லவர்கள் முன்பாக நிற்க முடியாது. அது பயந்து அடிச்சுருவாங்க, நடிக்கிறவங்க. அந்த அளவில் அவங்க தான் தனக்கு தான் எல்லாம் இருக்குங்கிறன்னு அடிச்சிருவாங்க, கத்துவாங்க. அதான் சொல்றாரு, அவர்கள் வாய் வானமிருந்து எட்ட பேசுகிறாங்க, அவர்கள் நாவு பூமி எங்கும் உலாவுதான். எப்படி ஜனங்களை வஞ்சிக்கலாம் அப்படிங்கிறதுல அவங்க நாவு பூமி எங்கும் உலாவுதுன்னா, நல்லவர்களை நினைச்சுவாங்க அவங்க குறை கூறுவாங்க, மற்றவர்கள் எல்லாத்துலையும் நினைச்சுவாங்க நல்லவர்களை தூட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதான் பூமி எங்கே நினைச்சது அவங்க வாய் வந்து நினைச்சுதான் உலாவி கொண்டு இருக்கிறதுன்னு சொல்கிறாரு. அடுத்தல அவருடைய ஜனங்கள் யார், துன்மார்க்குடைய ஜனங்கள்லாம் அவர்களை போன்று தான் நினச்சிவாங்களா இருப்பாங்களாம். அவர்களுக்கு தண்ணீர் அவர்களுக்கு பரிபூரணமாக நினச்சுமா சுரந்து வருமா. அவங்க என்ன நினைக்காங்க, தேவனுக்கு நம்ம வந்து இப்படி வாழ்கிறது வைக்கிறது நம்ம அகந்தான் நடக்குது, இதெல்லாம் எப்படி கர்த்தருக்கு தெரியும், உன்னதமான இருக்குது, அது எங்கள் அறிவுலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிவாங்களா. அவங்க சொல்லுவாங்களா அந்த அளவில் கர்த்தரை நினச்சிடுறாங்க. அவங்க தூசிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க தான் யார், துன்மார்க்கர். இவர்கள் என்ன செய்கிறாங்க, என்றும் சுக ஜீவிகளாக இருந்து ஆஸ்தியை பெருக பண்ணுறாங்களாம். கள்ளத்தனமாக என்ன செய்கிறாங்க, உழைச்சி எடுத்து மற்றவங்களை ஏமாற்றி பிழைச்சி எடுத்து அவங்க என்ன செய்கிறாங்க, சுக ஜீவிகளாக இருந்து ஆஸ்தி என்ன செய்கிறாங்களாம், பெருக பண்ணுறாங்களாம். நான் விருதாவாகவே என் இருதயத்தை நினைச்சிறேன், நான் சுத்தம் பண்ணினேன், குற்றம் இல்லாமலே என் கையில் நான் என்ன செஞ்சேன், நான் கழுவுனேன்னு சொல்லி ஆசாப் சொல்கிறார். துன்மார்க்கர்கள் அப்படி இருக்கிறாங்க. ஆனால் நான் அப்படி இல்லை, நான் நினைச்சிறேன், நான் வந்து விருதாவாக இருதயத்தை என்ன செஞ்சுட்டேன், நான் ஒரு இருதயத்தை நான் சுத்தம் பண்ணி குற்றமில்லாமலே கையில் நினச்சி நான் கழுவினேன். நாள்தோறும் நான் நினச்சிறேன், பாதிக்கப்பட்டேன், காலைத்தோறும் நினச்சிறேன், தண்டிக்கப்பட்டு நினச்சிறேன் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. நான் இவ்விதமாக நான் பேசுவேன்னு சொல்லி நான் சொன்னேன்னா, உம்முடைய பிள்ளைகளின் சந்ததிக்கு நான் நினச்சிறேன் துரோகிக்கிறேன். நான் வந்து இப்படி அவங்கள போல் நானும் பெருமையாக பேசுகிறதா இருந்தால் பிள்ளைகளுக்கு நினச்சிறேன் ஒரு சந்ததிக்கு நான் துரோகியாகிடுவேன் அப்படின்னு சொல்கிறது. அதனால் இது அறியும்படிக்கு நான் யோசித்து பார்த்தேன். நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நான் என்ன செஞ்சேன், நான் பிரவேசித்து அவர்கள் முடிவை நான் கவனித்து உணரும் மூலமும் அது என் பார்வைக்கு என்னச்சது விசனமாக இருந்துச்சு. நிச்சயமாக நீர் அவர்களை சறுக்கலான இடங்களை நிறுத்தி பாலான இடங்களில் என்ன செய்ய விழப்பண்ணீர்னு சொல்கிறார்.